நாங்கள் அடிப்படை பௌதிக கணிதம் பார்த்து அடிப்படை பௌதிக கணிதங்கள். இந்த அடிப்படை பௌதிக கணிதங்கள்ல 7 பௌதிக கணிதம் காய்ச்சினாங்க. இந்த 7 பௌதிக கணிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று திணிவு. திணிவு, அடுத்தது நீளம், அடுத்தது நீளம். இது மூன்றும் பிரதானமான அடிப்படை பௌதிக கணிதம். இந்த அடிப்படை பௌதிக கணிதங்களுக்கு மேலதிகமா நாங்கள் மின்னோட்டம், பிறகு வெப்பநிலை, இன்னொன்று பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு, இப்படி நான் படிச்சோம். சரி, இந்த 7ம் அடிப்படை பௌதிக கணிதங்கள். இந்த 7ஐயும் வச்சுத்தான் எல்லா பௌதிக கணிதங்களும் உருவாக்கப்படுது. ஓகேயா? இந்த 7 பௌதிக கணிதமும் அடிப்படை. என்ன என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. திணிவென்றால் தெரியாது, தெரியாது இல்லையா? எல்லாமே அடிப்படை. இதுக்கு நாங்கள் எஸ்ஐ அலகன்னு வச்சுக்கிறாங்க. இதுக்குரிய எஸ்ஐ அலகன் என்று வரும்னு கேட்டீங்கன்னா, திணிவுக்கு கிலோகிராம், நீளத்துக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட், மின்னோட்டம் ஆம்பியர், வெப்பநிலை கெல்வின், பதார்த்தத்தின் அளவு மூல், ஒளிர்வு செறிவு என்றெல்லாம். இந்த அலகுகளை நாங்கள் சொல்லிக் கொண்டோம் என்னென்று, அடிப்படை அலகுகள். ஓகே, அடிப்படை பௌதிக கணிதங்கள் இருந்துச்சு. இந்த அடிப்படை பௌதிக கணிதங்களுக்கு அலகு கலைக்கிறோம், அடிப்படை அலகுகள். புதுட்டு பரிமாணம் அப்படின்னு ஒன்று கலைக்கிறோம். பரிமாணம் என்றா திணிவுக்கு எம்மண்டு வச்சுக்கொள்றோம், நீளத்துக்கு எல்லன்னு வச்சுக்கொள்றோம், லென்த், நேரத்துக்கு டி என்று வச்சுக்கொள்றோம். இந்த மூன்றும் தான் பிரதானமான பரிமாணம் இல்லையா? திணிவு எம், நீளம் எல், நேரம் டி. இதை விட மின்னோட்டத்தின் பரிமாணம் ஐ, வெப்பநிலைக்கு தீட்டா, பதார்த்தத்தின் அளவு என், ஒளிர்வு செறிவு சே. இது உங்களுக்கு புதுசு பரிமாணம். நான் என்ன சொன்னாங்க, அலகுகள் கணக்கா இருக்கலாம் இல்லையா? ஒரு பௌதிக கணிதத்துக்கு கணக்கு அலகுகள் இருக்கலாம். ஆனா நாங்கள் எஸ்ஐ அலகுன்னு ஒரு அலகை டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட பரிமாணம் டிஃபைன் பண்ண, பரிமாணம் என்றது ஒன்றுதான், டைமென்ஷன்ஸ் அப்படின்றது ஒன்றுதான். ஓகே ரைட். சோ இந்த இங்கிலீஷ் மீடியக்காரர் இடையிடையே ஞாபகப்படுத்துக்கோ, இங்கிலீஷ் மீடியத்தை மறந்துட்டாங்க. சோ திணிவு, மாஸ், லென்த், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், amount of substance, என்னது luminous intensity. சோ இதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட் காய்ச்சோம், அது நாங்கள் பேசிக் யூனிட் சொன்னோம். இதுக்குரிய டைமென்ஷன், டிமென்ஷன்ஸ் வந்து இப்படி வந்து வருது. டிமென்ஷன்ஸ் ஒன்று தான் இருக்கு. ஓகே இல்ல? இது நாங்கள் போன கிளாஸ் காய்ச்சிட்டோம். இது எப்படி எப்படி பயன்படுத்துறேன்னு கேட்டா, அவன் அடர்த்தி, டென்சிட்டி. அடர்த்தி என்றது நாங்க என்ன எழுதுறோம், திணிவின் கீழ் கன அளவு. Density is equal to mass over volume. Density is equal to mass over volume. அப்ப அழகு என்னட்டு வரும், அழகு திணிவுக்கு கிலோகிராம், கன அளவுக்கு மீட்டர் கனம், மீட்டர் கியூப். இது மேல போனா கிலோகிராம் மீட்டர் -3 இல்லையா?
ஒவ்வொரு அடிப்படை அலகு கிடையாது ஒரு கட் சொன்னாங்க. கிலோகிராம் ஒரு அலகு, மீட்டர் ஒரு அலகு, கொண்டு கொள்வீங்க. இப்ப இதுக்கு பரிமாணம் என்ன வரும்? பரிமாணம் எழுதிக்க கிலோகிராமுக்கு என்ன பரிமாணம்? எம். கிலோகிராமுக்கு எம், திணிவுக்கு எம், மீட்டருக்கு எல், எம்எல் மைனஸ் 3. இதை நாங்கள் பார்த்தது. ஓகே, சோ அலகு பார்த்தா பரிமாணம் எழுதுகிறோம். இதே இது நாங்கள் விசைக்கும் எழுதினாங்க. விசை ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் எஃப் என்றா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அலகு எழுதினா என்ன வரும்? அலகு திணிவுக்கு கிலோகிராம், ஆர்முடுகளுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அல்லது நாங்கள் ஸ்பெஷலா பேர் வச்சு நாங்கள் என்னண்டு நியூட்டன். அந்த நியூட்டன் தான் எஸ்ஏ அலகு. இதுக்கு நாங்கள் பரிமாணம் பார்த்துனாங்க. எஃப் இன் பரிமாணம், இப்படி பாக்ஸ் பிராக்கெட் போட்ட என்ன மீனிங்? எஃப் இன் பரிமாணம். கிலோகிராமுக்கு என்ன? எம், மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி. சோ எம்எல்டி மைனஸ் 2. சரி, இப்ப நாங்க என்ன சொன்னாங்க? திணிவின்ற பரிமாணம் ஞாபகத்தில் இருக்கணும், நீளத்துக்கு ஞாபகத்தில் இருக்கணும், நேரத்துக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இதை விட விசைக்குரிய பரிமாணம் ஞாபகத்தில் இருக்கணும். ஃபோர்ஸுக்கு என்ன டிமென்ஷன்? ஃபோர்ஸ் டிமென்ஷன் என்ன? எம்எல்டி மைனஸ் 2. அது ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே இல்ல? ரைட். இன்றைக்கு நாங்கள் மிச்சம் எழுத போறோம். நான் கொஞ்சம் எழுதினாங்கள் இல்ல போன கிளாஸ், அதை இன்னும் தொடர்ச்சி எழுதுவோம் பாருங்களா. போன கிளாஸ் வராதாக்கள் 2 பேஜ் விட்டுட்டு எழுத தொடங்கினீங்கன்னா சரி. இப்ப நாங்கள் அமுக்கம் வரைக்கும் எழுதினாங்கள் அப்படித்தானே? எஸ். இப்ப நீங்க அடுத்த பகுதியை கணிம் எழுதணும். உந்தம் என்ன நம்பர்? 7வது 6வது? 7வது. ரைட். உந்தம், உந்தம் என்ன? மொமெண்டம். மொமெண்டம். இப்ப என்ன டிமென்ஷன்? இது சமன்பாடு. உந்தம் சமன் திணிவு தர வேகம், mass into velocity. So momentum is equal to mass into velocity. உந்தம் திணிவு தர வேகம். So P is equal to M into V. குறியீடுல எழுதின வேண்டாம். இப்ப நாங்கள் அலகு எழுதினா என்ன வரும்? அலகு எழுதின வேண்டா திணிவுக்கு கிலோகிராம், வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகேயா? இப்ப என்ன இருக்க பாக்குறீங்களே, இதை நான் இப்படி எழுதினா கோய்ப்பீங்களே. என்ன பாருங்க, இத இப்படி எழுதுறேன். அப்படி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு செகண்ட். ஏன் செகண்ட் மைனஸ் 1 தானே இருக்கு. இந்த மைனஸ் 1 மைனஸ் 2 செகண்டாலையும் பெருக்கினா என்ன நடக்கும்? செகண்ட் செகண்ட் ஒரு மடங்கு.
ഒന്നും സയ 2 3 സയ ഉണ്ട് താനെ. അപ്പൊ കിലോഗ്രാം മീറ്റർ സെക്കൻഡ് മൈനസ് 2 സെക്കൻഡ് இப்படி எழுதலாம் தானே, தப்பில்லையே. ஏன் எழுதினா டேய் இவ்வளவும் என்ன சாமா, இவ்வளவும் என்ன சாமா, நியூட்டன். நியூட்டன் செகண்ட். இப்ப உந்தத்தின் அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எழுதலாம், நியூட்டன் செகண்ட் எழுதலாம். அப்படி இல்லையண்டா டேய் இந்த மீட்டர் பர் செகண்ட் என்னன்னு எழுதலாம், கிலோகிராம். இந்த மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் பர் செகண்ட், கிலோகிராம் ஒரு ஸ்பேஸ் விட்டு மீட்டர் பர் செகண்ட் இப்படியும் எழுதலாம். ஓகே, இது அழகு. டேய் இப்ப இது இந்த எஸ்ஏல என்ன, இங்க எஸ்ஏல என்ன, நியூட்டன் செகண்ட் சொல்லக்கூடாது. ஏன்னாங்க சிறப்பா பேர் வச்சுனாங்களோ இல்ல. சோ சிறப்பா பேர் வைக்கலா அது எஸ்ஐ யூனிட்டுக்குள்ள வராது. அப்ப எஸ்ஐ யூனிட்னு கேட்டா இது எழுதினாலும் சரி அது எழுதினாலும் சரி, ஸ்பெஷலா இதுக்கு பேர் வைக்கல. இது நான் இருந்ததை மாத்தினானே தவிர ஸ்பெஷல் பேர் கிடையாது. ஓகே, ஏன் சொல்லுங்கடா, பரிமாணம் என்ன, டிமென்ஷன். பிஏ போட்டு பாக்ஸ் பிரேக்கெட் போட்டா என்ன மீனிங், டிமென்ஷன். சோ பி இந்த டிமென்ஷன் என்ன, கிலோகிராமுக்கு எம், மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி, எம்எல் டி மைனஸ் 1. எழுதுங்க. அடுத்த பகுதிக்கு நம்ம 8வது வேலை. work. Right. So work என்ன சமன், வேலை என்றா வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் இல்லையா, force into in a distance along the force, விசையின் திசையில் அசைந்த தூரம். சரி, அப்ப விசை தர இடப்பெயர்ச்சின்னு போடுவோம். வேலை சமன் விசை தர இடப்பெயர்ச்சி. இப்ப W is equal to F into S. இப்ப அலைகளின் ரெண்டு வரும், அலைகளினா போர்ஸுக்கு என்ன அலகு, நியூட்டன். யூனிட் வந்து நியூட்டன், இது மீட்டர், நியூட்டன் மீட்டர். ஓகே, சோ ஒர்க்குரிய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். நீங்க எப்பாவது நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்ணீங்களா, ஒர்க்குக்கு எப்பயாவது நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்ணீங்களா, இல்லையே. ஏனென்றா அது இந்த எஸ்ஐ யூனிட் ஜூல், ஒர்க்குரிய எஸ்ஐ யூனிட் ஜூல். அப்ப இது ஜூலுக்கு சமன். ஆனா இதை நீங்க இங்க பயன்படுத்த கூடாது, எழுதி வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. இங்க ஒர்க்குக்கு அழகா ஒர்க்குக்கு யூனிட் நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன், வேற ஒன்றுக்கு அதை யூஸ் பண்றோம். ஓகே, என்னதுக்கு, விசை திருப்பத்துக்கு யூஸ் பண்றோம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்றதால இங்க வேலையோ சக்தியோ ஒர்க் ஓ எனர்ஜிக்கு ஜூல் தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஆனா ஜூலும் நியூட்டன் மீட்டர்
சமன், ரெண்டும் சமன். பட் ஜூல் தான் பயன்படுறது. அதான் எழுதி காட்டி வெட்டி விடுவோம். இப்ப பரிமாணம் எழுதினா dimension of work, வேலையின் பரிமாணம், dimension of work என்னண்டு வரும். அது இதை வச்சுதான் போட போறோம். நியூட்டன் மீட்டர். நியூட்டனுக்கு என்ன? நியூட்டனுக்கு எம்எல்டி -2, மீட்டருக்கு எல், நியூட்டன் மீட்டர். அப்ப இதே மீது பெருக்கப்பட்டா எம் எல் ஸ்கேர்ட் டி -2, எம் எல் ஸ்கேர்ட் டி -2. எழுதிட்டீங்களா? அடுத்த கொடுங்க. விசை திருப்பம், விசை திருப்பம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசை திருப்பம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்ப என்னது விசை திருப்பம் என்ன? விசை தர செங்குத்து தூரம் இல்லையா? அப்ப விசை திருப்பத்தில் எம் போடுவோம். எஃப் இன்டு டி, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், செங்குத்து தூரம். விசை தர செங்குத்து தூரம், ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அழகு ரெண்டு வரும். யூனிட் என்னண்டு வரும்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் என்னதுக்கு சமன்? ஜூலுக்கு சமன். ஆனா நாங்க என்ன சொன்னாங்க? ஜூல பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நியூட்டன் மீட்டர் தான் பயன்படுத்துறோம். அப்ப பரிமாணம் என்ன? டிமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசை திருப்பத்தின் பரிமாணம். அது இதே தானே. நியூட்டனுக்கு எம்எல்டி -2 இன்டு எல், எம் எல் ஸ்கேர் டி -2. விளங்குதேடா? ரைட். சோ இடப்பெயர்ச்சி என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டேய், எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டா அப்படி ஒன்று இல்ல. இதுக்கு ஸ்பெஷலா நாங்கள் பேர் வச்சுனாங்களா? இல்ல. அப்ப எஸ்ஐ யூனிட் கேட்டா நியூட்டன் மீட்டர் தான் சொல்லணும். ஓகே, ரைட். ஒரு ஆள் கேக்குது, சிஜிஎஸ் அலகு தொகுதி, இதை நாங்க கொஞ்சம் பின்னே கேட்பேன்டா. சிஜிஎஸ் அலகு தொகுதி என்ன ஒன்று இருக்குது. நாங்கள் எஸ்ஐ அலகு தொகுதி என்று கேட்கிறோம் எல்லாம். அந்த எஸ்ஐ அலகு தொகுதி மாதிரி என்ன இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட் சிஸ்டம் போல சிஜிஎஸ் யூனிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. சிஜிஎஸ் அலகு முறை. அதுல என்னன்னு சொன்னா நீளத்தை சென்டிமீட்டர்லயும் திணிவ கிராம்லயும் நேரத்தை செகண்ட்லயும் அளக்கிறது. ஓகே, அப்ப இந்த யூனிட்டின் படிதான் சிஜிஎஸ் வரும். இது நான் பிறகு பார்ப்போம். இது எங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, பட் இதை சொல்லி கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு எஸ்ஐ யூனிட் தான் இருக்குது. சரி, ஆனா இது கேட்போம், கேள்வி செய்யக்குள்ள கேட்போம்.
ரைட். இப்ப பாருங்க, அடுத்தது 10வது என்னது? வேல்யூ பவர். வேல்யூ டேய், வேல்யூ என்ன பவர் எழுங்க. ஓரலகு நேரத்தில் செய்த வேலை. ஓரலகு நேரத்தில் செய்த வேலை வேலை எனப்படும். ஓரலகு நேரத்தில் செய்த வேலை. பவர் இஸ் work done in unit time. Power is defined as work done in unit time. சிம்பிளா பவர் இஸ் work done in unit time. ஓரலகு நேரத்தில் செய்த வேலை வேலை எனப்படும். வேல்யூக்கு என்ன சமன்பாடு? வேல்யூ இஸ் ஈக்குவல் வேலையுங்கள் நேரம், work over time. வேலை சமன் வேலையுங்கள் நேரம். Right. P is equal to W by T. Work over time. இப்ப யூனிட் என்ன வரும்? அலகு. So unit of power. ஒர்க்குக்கு வந்து ஜூல், நேரத்துக்கு செகண்ட், ஜூல் பெர் செகண்ட். ஜூல் பெர் செகண்ட். இதுக்கு நாங்கள் ஸ்பெஷலா ஒரு பேர் வைக்கிறோம் என்னண்டு வேட். சோ வேட் தமிழ் எழுதினா வேட். வேட் என்னது? எஸ்ஐ யூனிட். சோ வேட் தான் என்ன? எஸ்ஐ யூனிட். ஒருத்தர் கேட்காங்க, சோ பிரஷருக்கும் பி, உந்தத்துக்கும் பி, பவருக்கும் பி, எல்லாத்துக்கும் ஒரே நோட்டேஷன் பெருமா சார் கேட்டா அவன் அப்படியே எழுதலாம். என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, எங்க இருக்கிறது கொஞ்சம் தான், எது லெட்டர்ஸ். ஆனா பௌதிக கணியம் கணக்கா இருக்குது, பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கணக்கா இருக்குது. ஓகே, அப்ப ஒரே இதை நாங்க திருப்பி திருப்பி பயன்படுத்துறோம். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கும் தவேசன் பேர், இன்னொருத்தனுக்கும் இருக்கும் தவேசன் பேர். அதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததோ? ஒரே பேர்ல இருக்கிறோம்ன்றதுக்காண்டி பிரச்சனை வரல தானே? நான் பேரு அவன் பேரு, பிரச்சனை வராது. ஆமா இல்ல? அது இங்க எங்களுக்கு பிரச்சனை வராதப்ப, ஏன் பவர் வர்ற இடம் எதுன்னு தெரியும், அந்த இடத்துல மொமெண்டம் வராது. அப்ப எது இங்க வரணும்ன்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். எங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஓகே, இப்ப இதுக்கு எப்படி எழுதுறது? பரிமாணம் எப்படி எழுதுறது? டிமென்ஷன் எப்படி எழுதுறது? அவன் இதுக்கு என்ன வழியா? இப்ப நீங்க முன்னால பார்த்து எழுதிருவீங்க. ஏன் இங்க ஜூலுக்கு இருக்கு, இதை பார்த்து போட்டுருவீங்க. ஆனா அப்படி போட வேண்டாம். ஏன் பாடமாக்க போறது இல்லை நாங்கள். அப்ப ஜூலுக்கு எப்படி எழுதுறது சார் கேட்டா, ஜூல் என்னத்துக்கு சமன்? ஜூல் என்னதுக்கு சமன்? நியூட்டன் மீட்டர். அது உனக்கு தெரியும், தெரிய வரும். ஜூல் வந்து நியூட்டன் மீட்டர். நியூட்டனுக்கு எம்எல்டி -2 இன்டு மீட்டர். இது ஜூலுக்கு நியூட்டன் மீட்டர். இது செகண்ட் -1 T-1 சரிங்களா? எம் எல் ஸ்கொயர்ட் T-3 எம் எல் ஸ்கொயர்ட் T-3. ஓகே, சரி.
கடியமலர். இது உங்களுக்கு புதுசு. புதுசு மலர் தானே வேணும். சடத்துவ திருப்பம். மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. சடத்துவ திருப்பம். மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. இது ஒரு புது பகுதிய கணியம். உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸ்பெல்லிங் வேணுமா? மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனேஷியா. INDRTIA. சடத்துவ திருப்பம். அதுக்கு நாங்க நோட்டேஷன் ஐஎன்டே வச்சுக்கொள்றோம். அது எப்படி என்ன? இஸ் ஈக்குவல் டு MR ஸ்கேர்னு வந்தோம். MR ஸ்கேர் திணிவு தர தூரத்தின் வர்க்கம். மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கேர். I is equal to MR ஸ்கேர். சரி, இப்ப என்னண்டு வரும்? I is equal to MR ஸ்கேர். அழகு என்னண்டு வரும்? திணிவுக்கு கிலோகிராம், மாஸ் கிலோகிராம். டிஸ்டன்ஸ் ஸ்கேர்டு. டிஸ்டன்ஸ் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் அப்ப R மீட்டர் ஸ்கேர். ஓகேயா? அப்ப ഇതിന്റെ பரிமாணம் என்ன? ஐயின் பரிமாணம் ML ஸ்கேர். சோ காணுமே பௌதிக கணிதங்கள் எழுதினது. ரைட். அவன் நான் டியூட்ல உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்றுல தந்திருக்கேன். இந்த டேபிள்ல தந்திருக்கேன் வேற வேற பௌதிக கணிதங்கள். அவன் இனிமேலைக்கு நாங்க கேள்வி செய்யக்குள்ள என்ன செய்யலாம்? அந்த அட்டவணையை பார்த்துட்டு செய்யலாம். ஏன் அவன் நாங்கள் இப்ப எல்லாமே புதுசு எங்களுக்கு ஈக்குவேஷன் எல்லாம். ஆனா ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு யூனிட்ஸும் நாங்க படிக்க படிக்க எங்களுக்கு அது ஃபேமிலியர் ஆகிடும். அதுக்கு பிறகு எக்ஸாம் செய்ய பார்க்காம செய்யணும். ஆனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சுக்கிட்டு இருக்க இப்பதானே சின்ன பிள்ளைகள் ஏண்டா இதுக்கு மெக்கானிக்ஸ் படிச்சோன்னா நீங்க வளருவீங்க. வளர்ந்தோன்னா எல்லாத்தையும் பார்க்க தெரியும். ஓகே, இப்ப நாங்கள் கேள்விகளை போவோம். எனக்கு ஒரு சின்ன பேசிக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். இப்ப நான் பிசிக்கல் கிளாஸ்ல என்ன செய்யணும்டா கேள்வியை கொடுத்துட்டு எல்லாரும் செய்யறத பார்ப்பேன். இங்க அப்படி பார்க்கறதுக்கு வசதி இல்லை. அப்ப நீங்க என்ன வேணும்? உங்களோட மனச்சாட்சிக்கு உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் தெரியும் ஓகேன்னு சொல்லணும். தெரியல என்றால் சார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஓகே, பாய். ஒண்ணும் இல்லை, நீங்க ஏற்கனவே படிச்சதுதான். கிரேட் 9, 10 படிச்சதுதான் கேட்க போறேன். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் A plus B by 5. A plus B by 5 is equal 3D by 10. A plus B by 5 is equal to 3D by 10. இல் B ஐ 70 ஆக்குங்க.
Bring b as a subject in this equation of a plus b over 5 is equal to 3d over 10. Bring b as the subject in the equation of this one. இல் பிஏ எழுவாயாக்கு செய்ய தெரியுமோ? செய்யுங்களா எல்லாரும். என்ன செய்வோம்? இந்த அஞ்சை கொண்டு அங்க பெருக்குவோம். என்ன செய்யறது? கீழே இருக்கிறது மேல போய் பெருக்கு. அப்ப a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த 5 அங்க போய் பெருக்கினா 5 into 3d over 10. இந்த 5 ஆல விட்டுனா 2 times. b தானே வேணும்? b is equal to a கொண்டே கழிச்சு விடுவீங்களா? 3d by 2 minus a. எழுதினீங்களோ? ஓம் சார். இன்னொன்று அதே திருப்பி தர போறோம். a minus 2b by c. Four by a minus 2b by c is equal to 4 by d. இல் b ஐ எழுவையாக்கு. யார் செய்தீங்க? இதெல்லாம் பிசிக்ஸ் ஒன்று கேட்டீங்கன்னா இல்ல. என்ன நீங்க பின்னால வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காண்டி இப்ப சொல்றேன். அவ்வளோ இது அங்க பெருக்கணும். கீழே இதான் எழுதாக்கணும். இது அங்க பெருக்குவீங்க. அப்ப a மைனஸ் 2b சமன் இது மேல போய் பெருக்கும் 4c by d. இப்ப எனக்கு மைனஸ் 2b இருக்குது. இந்த மைனஸ் 2b அங்கால கொண்டு போறேன். இது இங்கால கொண்டு வரேன். அப்ப a இது இங்கால வந்து மைனஸ் 4c by d is equal to 2b. இப்ப நாங்க என்ன செய்யலாம்டா? எல்லாத்தையும் 2 பிரிக்கலாம். எல்லாத்தையும் 2 பிரிக்கலாம். இதை பிரிச்சா என்ன வரும்? a by 2. இதை 2 பிரிச்சா என்ன வரும்? 2c by d is equal to b. அப்ப b முன்னு கழிடும். b சமன் a by 2 minus 2c by d. அங்கால இருக்கிறது இங்கால எழுதுறேன். இங்கால இருக்கிறது அங்கால எழுதுறேன். அங்கால இங்கால கொண்டு வரல. அங்கால இருக்கிற அவலத்தையும் இங்கால எழுதுறேன். இங்கால இருக்கிற அவலத்தையும் அங்கால எழுதுறேன். இப்ப குறிமாத்த தேவையில்லை. விளங்குதா? நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தாரேன். கேள்விய அங்கே இப்ப இந்த கேள்வியை பாரு.
விளங்கினா ஒரு கேள்வி விளங்கா F is equal to kV over T. அடுத்த கேள்வி விளங்கலாம். F is equal to kV over T இல் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், முதல் தமிழ் எழுதிட்டு. F is equal to kV over T இல் F விசை, V வேகம், T நேரம் ஆகும். F விசை, V வேகம், T நேரம் ஆகும். K இன் அலகு பரிமாணத்தை காணும். K இன் அலகு பரிமாணத்தை காணும். இங்கிலீஷ் மீடியம் காரணம் இந்த ஈக்குவேஷன் F is equal to kV over T. இந்த ஈக்குவேஷன் F is equal to kV over T. F is force, V is velocity, T is time. Then find the unit and dimension of K. Then find the unit and dimension of K. Okay. In the equation F is equal to kV over T, F is force, V is velocity, T is time. Then find the unit and dimension of K. Right. இப்ப இந்த கேள்வியை நான் செய்யறேன். என்ன பாக்குறீங்களாடா? டேய், இப்ப என்ன கேள்வி? இந்த K என்ற உங்களுக்கு தெரியாது. F தெரியும், force, V வேகம், T time, இதெல்லாம் தெரியும். ஆனா இந்த K தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? K காணும். என்னன்னு காண்றது? அவன் இந்த ஈக்குவேஷனை T squared என்று போட்டுடுவான். இதை T squared என்று மாத்திடும். F is equal to kV over T squared. இப்ப காணும். இப்ப முதல்ல என்ன செய்யணும்டா, K இந்த யூனிட் அண்ட் டிமென்ஷன் எல்லாம் காணணும். உலக பெருமானம். இப்ப இந்த K எழுவாக்கணும். அப்ப என்ன வரும்? K சம K எழுவாக்கும். இது எப்படி எழுவாக்குறது? K எழுவாக்கணும். அப்ப இந்த T squared மேல போகும். மேல இருக்கிறது கீழே வரும். அப்ப இங்கே வச்சிருக்குங்க. அப்ப இந்த T squared மேல போனா F into T squared. அந்த V கீழே வரும். 7K. அங்கால இருக்கிறது இங்க வரும். நீங்க அதை ஒரே ஸ்டெப்ல எழுதினா நல்லது. இல்லாட்டி இப்படி எழுதுங்க, பிரச்சனை. இப்ப எழுத அழகு என்ன வரும்? அழகு போர்ஸுக்கு என்ன எழுதப்பன்? நியூட்டன். இது மீட்டர் ஸ்கொயர், சாரி செகண்ட் ஸ்கொயர். இது மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? நாங்க என்ன இந்த நியூட்டனுக்கு போடுவோம். நியூட்டனுக்கு என்ன போடலாம்? நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் ஸ்கொயர் ஓவர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இந்த மீட்டர் மீட்டர் போயிடும். இந்த செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் ஸ்கொயரும் போயிடும். இந்த செகண்ட் மைனஸ் 1 மேல வந்தா என்ன வரும்? கிலோகிராம் செகண்ட். ஓகேடா? அப்ப டிமென்ஷன் என்ன? K இன் பரிமாணம். இதுக்கு M, இதுக்கு செகண்டுக்கு T எல்லாம் MT. விளங்குதாடா இது? சொல்லுங்கடா, விளங்குதா இல்லையா? விளங்குது இல்லையா?
Right. இன்னொரு கேள்வி எழுதுவோம். இப்படி எழுதலாம். P is equal to KSV. இதெல்லாம் சும்மாதான் சமன்பாடுகள், சும்மா அந்த பிராக்டிஸுக்காண்டி. P is equal to KSV. இங்கு எப்படி இங்கு P அமுக்கம் பிரஷர், P அமுக்கம் பிரஷர், S இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், S இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், V வேகம் வெலோசிட்டி, V வேகம் வெலோசிட்டி. K இன் அலகு பரிமாணத்தை காண்க. K இன் அலகு பரிமாணத்தை காண்க. Find the unit and dimension of K. K இன் அலகு பரிமாணத்தை காண்க. இரண்டு பேரும் K is equal to இந்த ரெண்டே கீழே உடம்பு P over SV. அதை இங்க எழுதட்டா, P over SV. இது கீழே வரும். அப்ப K is equal to P over SV. இப்ப அலகெழுதினா என்ன வரும்? சிலகெழுதினா P என்றது அமுக்கம். அமுக்கத்துக்கு என்ன பிரஷருக்கு பாஸ்கல், அதை விட நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. பாஸ்கல் எழுதிக்க நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 சுருக்கதற்காண்டி. இது இடப்பெயர்ச்சி மீட்டர், P வேகம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இப்ப இந்த நியூட்டனை மாத்துவோம். நியூட்டனுக்கு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் மைனஸ் 2 ஓவர் மீட்டர் ஸ்கேர், அது மீட்டர் மீட்டர் இருக்கிறது செகண்ட் மைனஸ். ஒரு மீட்டர் போயிடும். அப்ப என்ன மிஞ்சுது? ஒரு கிலோகிராம் மிஞ்சுது. இந்த மீட்டர் மேல வந்தா மீட்டர் மைனஸ் 1. ஒன்று மேல வந்தா சய 1. ஆல்ரெடி இங்க சய 2 இருக்குது, மைனஸ் 2, மைனஸ் 3. So மீட்டர் மைனஸ் 3. செகண்ட் மைனஸ் 1 மேல வந்தா செகண்ட், இதோட சேர்ந்தா செகண்ட் மைனஸ் 1. போட்ட விளங்குதா? மீட்டர்னு ஒன்று இருக்கு, அதுல சய 2. அப்ப இது மேல வந்தா சய 3. செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் 1 சேரக்க இது மேல வந்தா செகண்ட் சக 1. சய 2 சக 1 சய 1. அப்ப டிமென்ஷன் என்ன? K இன் பரிமாணம் டிமென்ஷன் என்ன? M L minus 3 T minus 2. M L minus 1 L minus 3 T minus 1. ஓகே இல்ல? சோ திரும்ப விளங்கப்படுத்தட்டா. ஏண்டா இது பிரஷர், பிரஷருக்கு என்ன யூனிட்? நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. அமுக்கத்துக்கு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. எஸ் என்றது இடப்பெயர்ச்சி மீட்டர், வேகம் V என்றது வேகம் மீட்டர் பெர் செகண்ட். அப்ப என்ன நியூட்டனுக்கு போடுறேன். நியூட்டனுக்கு என்ன? நியூட்டனுக்கு பார்த்துனாங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அங்கால ஒரு மீட்டர் மைனஸ் 2 இருக்கு மிச்சம். ஒரு மீட்டர் போயிடும். கிலோகிராம் இருக்கு. இந்த மீட்டர் அதோட போய் சேர்ந்தா என்ன வரும்? இந்த மீட்டர் அதோட போய் சேர்ந்தா மீட்டர் மைனஸ் 3. செகண்ட் மைனஸ் 1 மேல வரைக்கும் செகண்ட், இதோட சேர்ந்தா செகண்ட் மைனஸ் 1. விளங்குதெல்லாம்